காவிரி கரையோரத்துல ஒரு வணிக தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரு ரொம்ப பெரிய பணக்காரரு. அவருடைய மனைவி பேர் தான் ரத்னவதி. அவங்க ரெண்டு பேருக்கும் ஈசன்னா உயிர். அவங்க ரெண்டு பேருக்கும் ஈசன் தான் எல்லாமே. அவங்க ரெண்டு பேரும் தினமும் உங்க வீட்டுல உள்ள சிவலிங்கத்துக்கு சிவநாமங்கள் சொல்லி பூஜை செய்வாங்களாம். ஹர 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 மகாதேவா, வைர ருத்ராய மகா ருத்ராய கால ருத்ராய கல்பாந்த ருத்ராய வீர ருத்ராய ருத்ர ருத்ராய கோர ருத்ராய ஹோர ருத்ராய மார்த்தாண்ட ருத்ராய அண்ட ருத்ராய பிரம்மாண்ட ருத்ராய தண்ட ருத்ராய பிரசண்ட ருத்ராய தண்ட ருத்ராய வீர ருத்ராய சூர ருத்ராய அதல ருத்ராய விதல ருத்ராய சுதல ருத்ராய மகாதல ருத்ராய தசாதல ருத்ராய பாதாள ருத்ராய நமோ நமஹ. சம்போ சம்போ சங்கரா, ஹர 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 மகாதேவா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் தினமும் சிவநாமங்களை சொல்லி அவங்க வீட்டுல உள்ள சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுட்டு மலைக்கோட்டையில உள்ள சிவபெருமான போய் தரிசிக்கிறது தான் இவங்களுடைய தினசரி வழக்கம். அப்படியே நாட்களும் கடந்து போச்சு. இப்போ ரத்னவதி மாசமா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா அவங்க முதல் வேலையா ஈசனை தரிசிச்சு, ஈசனே, எங்களையும் எங்கள் வம்சத்தையும் காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் ஐயனே அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம்.